ஹாய், வெல்கம் டு சங்கரி சீரீஸ் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் பட்டர், 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளியை குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை வதக்கி ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் கம்மி பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பன்னீர் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க, நல்லா க்ரஷ் பண்ணி. ½ டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். பன்னீரில் விட்டமின் டி இருக்குது, கால்சியம் இருக்குது, ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது. போன் டீத்துக்கெலாம் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.